தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து தாங்கள் விலகுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது. எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சென்னையில் உள்ள அவரது வீட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்தார். காலையில் நடைபயிற்சியின் போது முதலமைச்சரை சந்தித்து ஓ பன்னீர்செல்வம் நலம் விசாரித்திருந்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த OPS தரப்பு பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்தது. இந்நிலையில் ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவர் மீண்டும் சந்தித்தார். ஒரே நாளில் முதலமைச்சரை 2 முறை OPS சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. அரசியலில் நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் உடனான 40 நிமிட சந்திப்புக்கு பிறகு திமுகவுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கலாம் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறினார். திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அல்லது அது ஜெயலலிதா அவங்களுடைய முடிவுப்படி தீய சக்தி எல்லாம் பாக்குறீங்களா? எதிர்காலத்தில் அரசியலில் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை என்ற நிலையில்தான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற போது எதுவும் நடக்கலாம். பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியது குறித்த கேள்விக்கு தனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கிறது என ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்துள்ளார். எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்க அரசியலில் நான் மாண்புமிகு அம்மாவுடன் 25 காலம் நேரடி பார்வையில் பணியாற்றியிருக்கிறேன். அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக அனைத்தும் எனக்கு தெரியும். பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுகவுக்கு வாழ்த்துக்கள் எனவும் கூறினார். மேலும் தாவேகாவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு அக்கட்சியின் தலைவர் விஜயுடன் தானும் பேசவில்லை, அவரும் பேசவில்லை என ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தது 100% நட்பு ரீதியானது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம் அளித்துள்ளார். கேப்டனும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் பல ஆண்டுகள் நட்புக்குரியவர்களாக இருந்திருக்காங்க. கேப்டன் அவர் அண்ணன் தான் சொல்வாரு, அவரும் கேப்டன் அண்ணன் தான் சொல்வாரு. இது 100% மரியாதை நிமித்தமாக அவர் உடல் நலனை விசாரிக்கிறதுக்காக சென்று அவர் உடல் நலனை விசாரித்தோம். ராமநாதபுரம் அரண்மனையின் இளைய மன்னன் நாகேந்திர சேதுபதியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். கடந்த 27ஆம் தேதி EPS முன்னிலையில் அதிமுகவில் ராமநாதபுரம் சமஸ்தான இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதி தன்னை இணைத்துக் கொண்டார். இந்த நிலையில் பரப்புரைக்காக ராமநாதபுரம் வந்திருந்த எடப்பாடி பழனிசாமி அங்குள்ள அரண்மனைக்கு சென்று மறைந்த குமரன் சேதுபதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தாமிரபரணி வைப்பாறு இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். விளாத்திக்குளத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் தமிழ்நாட்டின் அகராதியில் ஏழைகளே இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் என்றும் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஏழை எளிய மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு உணவுப் பொருட்கள்லாம் விலை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். அரிசி இன்னைக்கு விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, என்ன விலை உயர்ந்து போச்சு. ஆனா நம்முடைய மக்களுக்கு போதிய வருமானம் கிடையாது. தானும் கவினும் உண்மையாக காதலித்ததாக சுர்ஜித்தின் சகோதரி வீடியோ வெளியிட்டுள்ளார். கவின் கொலைக்கு தனது பெற்றோர் காரணம் அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம். எங்க அப்பா அம்மாவுக்கு இதுல எந்த சம்பந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இது இதோட விட்டுருங்க. நெல்லையில் IT ஊழியர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் CBCID காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கவின் கொலை வழக்கில் 6 பிரிவுகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ள CBCID போலீசார் சுர்ஜித், அவரது சகோதரி மற்றும் சரவணனின் செல்போன்களை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். சுர்ஜித்துக்கு அவரது தந்தை சரவணன் கொலை தொடர்பாக ஏதேனும் குறுஞ்செய்தி அனுப்பினாரா என்ற கண்ணோட்டத்தில் ஆய்வு நடைபெற்று வருகிறது. இதேபோன்று கவினின் காதலி பணிபுரிந்த தனியார் கிளினிக் மருத்துவமனையில் CBCID அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் குடும்பத்தை சந்தித்த திமுக MP கனிமொழி ஆறுதல் கூறினார். அதேபோல தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோரும் கவினின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். இந்த ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித்தின் தாயாரும் கைது செய்யப்பட வேண்டும் என திருமாவளவன் தெரிவித்தார்.
தான் முதலமைச்சராக இருந்தாலும் கூட சாதிய வன்கொடுமைகளை தடுத்துவிட முடியாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் கவின் படுகொலையை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், சனாதன அரசியல் தகர்த்தெறியப்பட்டால்தான் ஆணவ கொலைகளை தடுக்க முடியும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேணும்னு நாம சொல்லல, தென் மாவட்டங்களுக்கு மட்டும் வேணும்னு சொல்லல, இந்திய அளவில் எங்கேயும் ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது, ஹானர் கில்லிங் நடக்கக்கூடாது, அது சட்டம் வேணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அசுர வேகத்தில் சென்ற தனியார் பேருந்து திடீரென பிரேக் பிடித்ததால் பேருந்தின் இருக்கையில் அமர்ந்திருந்த பெண்ணின் கையில் இருந்த 10 மாத கைக்குழந்தை பறந்து சாலையில் விழுந்த வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் விழுந்த கைக்குழந்தையை பேருந்துக்காக காத்திருந்த நபர் ஒருவர் உடனடியாக மீட்டார். இச்சம்பவத்தில் குழந்தை லேசான காயத்துடன் உயிர் தப்பியது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜு பிஸ்வகர்மாவை கவரப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதேபோன்று ராஜு பிஸ்வகர்மாவின் மைத்துனர் மற்றும் அவர் வேலை பார்த்த தபா ஹோட்டல் ஊழியர்கள் 4 பேரையும் சூலூர்பேட்டையில் இருந்து கவரப்பேட்டைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மேலும் ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை நடந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனகமாச்சத்திரம் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வடமாநில இளைஞர்கள் தற்காலிக கொட்டை அமைத்து தங்கி சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் வடமாநில இளைஞர் ஒருவர் அந்த வழியாக சென்ற 17 வயது சிறுமியை கடத்திச் சென்று வன்கொடுமை செய்ய முயன்ற நிலையில் அப்பகுதி மக்கள் அந்த நபரை பிடித்து தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஏற்கனவே ஆரம்பாக்கம் சிறுமி வன்கொடுமை வழக்கில் அசாமி இளைஞர் கைதானது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் நேற்று 7 இடங்களில் வெயில் சதமடித்து சுட்டெரித்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. தூத்துக்குடி, நாகை, திருச்சி மற்றும் மதுரை நகரில் தலா 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொடுத்தியது. கரூர், பரமத்தி மற்றும் தஞ்சாவூரில் தலா 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் மாலை தொடங்கி இரவு வரை கனமழை பெய்தது. புதிய பேருந்து நிலையம் பகுதியில் மழைநீர் குடம் போல தேங்கியதால் வாகன ஓட்டிகள், பயணிகள் சிரமமடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் பழைய பேருந்து நிலையம், விலமல், சேந்தமங்கலம், கங்களாஞ்சேரி, மாங்குடி, வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் ஆனந்தமடைந்துள்ளனர். அரியலூரில் மாலையில் 2 மணி நேரமும் இரவில் 1 மணி நேரமும் இடைவிடாமல் கனமழை கொட்டியது. தவுத்தாய்குளம், வாரணவாசி, கீழப்படுவூர், தாமரைக்குளம், செந்துறை, பொன்பரப்பி உள்ளிட்ட பகுதிகள் குளிர்ச்சியடைந்தன. சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை, சிப்காட், கீழக்கண்டனி, உருடி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. வெப்பம் நீங்கி பூமி குளிர்ந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நியூ டவுன் பேருந்து நிலையம், கோணாமேடு, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டாரத்தில் திடீரென மழை பெய்தது. கவுண்டம்பாளையம், அணைப்பாளையம், முத்துக்காளிப்பட்டி, வடுகம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பொழிந்தது. அண்ணாமலை நகர், சிவபுரி, மணலூர், கனகரப்பட்டு, வடக்கு பிச்சாவரம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1/2 மணி நேரம் மழை பெய்தது. இதனால் சம்பா சாகுபடி செய்துள்ள உழவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.